வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு அமலாக்கத்துறைக்கு வாக்குமூலம் அளித்த செந்தில் பாலாஜி ஒரு சூழ்நிலையிலே அமலாக்கத்துறை வாக்குமூலம் அளித்து இருக்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு. ஒரு சூழ்நிலையில தான் அமலாக்கத்துறை வாக்குமூலம் எடுக்க போகிறதாம் செந்தில் பாலாஜியுடைய விவகாரங்களுக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இது இப்படியே போச்சுன்னா தொடர்ந்து நிறைய மாற்றங்கள். இந்த ஒரு சூழ்நிலையில தான் அமலாக்கத்துறைக்கு வாக்குமூலம் அளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கெல்லாம் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இது இப்படியே போச்சுன்னா செட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு டெஃபினெட்லி நிறைய மாற்றங்கள் நடக்கணும். செந்தில் பாலாஜியுடைய அடுத்தடுத்த வழக்குகள் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவும் முடிகிறது நண்பர்களே. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில செந்தில் பாலாஜியின் அமலாக்கத்துறை வழக்குகள் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்படியே போனால் அமலாக்கத்துறை நிச்சயமாக நிறைய விதமான மாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அமலாக்கத்துறை ஒரு மிக முக்கியமான வாக்கு மூலங்கள் அளிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்ப மிக முக்கியத்துவமாக சிறையிலிருந்தே ரொம்பவே பார்த்துட்டு எல்லாத்தையுமே அழகாக முடிச்சிருக்கிறதுனால செந்தில் பாலாஜியின் மீது ஒரு விருப்பு பிரச்சாரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்களின் அடிப்படையில் அனைத்துமே நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அமலாக்கத்துறை என்ன விதமான வாய்ப்பை உருவாக்க போறாங்கன்றது தான் இங்கே ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அமலாக்கத்துறை என்று அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்வுகளை எப்படி எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு தேர்தலாக இருக்கட்டும், 2026ஆம் ஆண்டு தேர்தலாக இருக்கட்டும், அடுத்தடுத்த தேர்தல்களின் செயல்பாடுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அமலாக்கத்துறைக்கு வாக்கு மூலம் அளிக்கக்கூடிய சூழல்கள் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்குதுன்றத நம்ம நிச்சயமா பார்த்துத்தான் ஆக வேண்டும் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலின் முடிவுகளே இதற்கு முழுமையான ஒரு முடிவை கொடுக்கலாம். அந்த கடுப்பு இருக்கிறது. செந்தில் பாலாஜி சிறையிலிருந்தே கூட திமுகவை வெற்றி பெற செய்து விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஸோ வெயிட் பண்ணி